என்னோடு கூட ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். த புக் ஆஃப் ஹாபகுக். ஆபகுக் புத்தகத்திலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை தலைப்பாக நான் இப்படி கொடுக்க விரும்புகிறேன்: வேதனையிலிருந்து ஆராதனை. வேதனையிலிருந்து ஆராதனை என்கிற காரியத்தை தான் நம்ம இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆபகுக் தீர்க்கதரிசனிக்கு உள்ளத்தில் ஒரு வேதனை இருந்துச்சு. ஆண்டவர் பதில் தருகிறார். பிற்பாடு அது ஒரு ஆராதனையாக மாறுது. அல்லேலூயா. ஆரம்பத்தில் கேள்வியோடு ஆரம்பிக்கிறார், முடிவிலே துதியோடு முடிக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கேள்வியோடு என்ன பண்றாரு? அவர் ஆரம்பிக்கிறார். He begins with questions and he ends with praise. அவர் என்ன பண்றார்? துதியோடு அதை முடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆபகுக் தீர்க்கதரிசிக்கும் மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு வித்தியாசம் இருக்கிறது. தீர்க்கதரிசன புஸ்தகங்களை ப்ரீ எக்ஸிலிக், எக்ஸிலிக், போஸ்ட் எக்ஸிலிக் என்று சொல்லி மூன்றாக பிரிப்பார்கள். அதாவது சிறையிருப்பின் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள், சிறையிருப்பு பிந்திய, சிறையிருப்புக்கு முந்திய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் என்று சொல்லி, இந்த ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் சிறையிருப்புக்கு முன்பாக உள்ள ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு, பாபிலோன் சிறையிருப்புக்கு செல்வதற்கு முன்பாக இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி வாழ்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இவர் நாகூம், செப்பனியா, எரேமியா இவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர். எந்த காலகட்டத்தில்? நாகூம், செப்பனியா, என்னமாக எரேமியா போன்ற அவர்கள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர். அது மாத்திரமல்ல, யோசியா என்கிற ராஜாவின் கீழும், என்னமாக யோயாக்கீம் என்கிற ராஜாவின் கீழும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த அந்த மனுஷன். பாருங்க, இங்கே அவருடைய கேள்விகள் அதிகமாக இருக்கிறது. அதை குறித்து நம்ம பின்பாக பார்க்கலாம். இந்த தீர்க்கதரிசிக்கும் மற்ற தீர்க்கதரிசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்திலே 17 தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இருக்கிறது. நீங்கள் மற்ற தீர்க்கதரிசன புஸ்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரிடத்தில் செய்தியை பெற்று ஜனங்களுக்கு பேசுவாங்க. ஆண்டவரிடத்தில் தீர்க்கதரிசிகள் செய்தியை பெற்று என்ன பண்ணுவாங்க? ஜனங்களுக்கு பேசுவார்கள். ஆனா இந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய செய்தியை ஜனங்களுக்கு எடுத்து குறிப்பதா ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கும் தீர்க்கதரிசிக்கும் உள்ள சம்பாஷணை தான் அங்க பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் சில கேள்வி கேட்கிறாரு, ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு பதில் தராரு. திரும்பமாக ஆண்டவரை துதிக்கிறார், ஜெபிக்கிறார். ஆண்டவருக்கும் தீர்க்கதரிசிக்கும் உள்ள அந்த டயலாக் இல்லாவிட்டால் அந்த சம்பாஷணை தான் இங்கே பார்க்கிறோமே தவிர, மற்ற தீர்க்கதரிசன புஸ்தகங்களை போல மனம் திரும்புங்க, கர்த்தர் உங்களை மனம் திரும்ப அழைக்கிறார், இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து வாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரியமும் இங்கே இல்லை. அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு தீர்க்கதரிசியாக புஸ்தகமாக இது இருக்கிறதை பார்க்கிறோம். யூதா ஜனங்களுடைய பாவத்தை குறித்து, அவருடைய மனம் திரும்புதலை குறித்து இங்கே ஒன்றும் சொல்லப்படவில்லை. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்கதரிசி he was a prophet number 1 unlike other prophets. இரண்டாவதாக he was a prayer warrior. ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். நீங்க முதல் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப நாள் ஜெபித்திருப்பார் நினைக்கிறேன். ஏன்னா அவர் 2வது வசனத்தை சொல்றாரு, கர்த்தாவே எது வரைக்கும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? How long Lord I should call on you? எவ்வளவு நாள் ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன்? அப்படின்னா ரொம்ப நாள் ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்திருக்கிறார். ரொம்ப நாள் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். என்னமாக 3ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசியின் விண்ணப்பம் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவர் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். அந்த 3ஆம் அதிகாரம் முழுவதுமே ஒரு ஜெபமாக அங்கே இருக்கிறது. மூன்றாவதாக இவர் நல்ல ஒரு கவிஞனாக இருக்கிறார், பொயட். ஆபகுக் தீர்க்கதரிசி யாரு? ஒரு நல்ல பொயட்டாக இருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே அவர் சொல்ல அநேக காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சங்கீதத்தின் அடிப்படையிலே வருகிறதாக இருக்கிறது. நீங்க கடைசி வசனம் இப்படி முடியுது, ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம்னு முடியுது. என்ன முடியுது? ஒரு சங்கீதமாக அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். So he is a prophet, he is a prayer warrior, he is a poet, and also Habakkuk was a musician. ஒரு நல்ல மியூசிஷியனாகவும் அவர் இருக்கிறார். நீங்க இந்த சங்கீதம் எப்படி முடியுதுன்னா, இது நெகிதோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க, அதாவது வாசிச்சு அவர் என்ன பண்றாரு? அதை கொடுக்கிற ராகத்தாளனுக்கு கொடுக்கிறார். பாருங்க, ஒரு மியூசிஷியனாகவும் இருக்கிறார். ஆபகுக் யாரு? ஒரு பொயட்டு, ஒரு மியூசிஷியனு, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஜெபிக்கிற மனுஷன். ஒரு லட்சம் பார்க்கலாம். இவ்வளவோ உள்ள மனுஷன் தான் இந்த ஆபகுக். இந்த புத்தகத்திலே அநேக நல்ல காரியங்கள் இருக்கிறது.
நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கான நிறைய காரியங்கள் இருக்கிறது. சரி, இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆபகுக் எனும் தீர்க்கதரிசனமாய் கண்ட பாரம், ஆபகுக் எனும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட ஒரு பாரம் என்று ஆரம்பிக்கிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா, முதல் அதிகாரத்தில் ப்ராஃபட், இந்த தீர்க்கதரிசி கவலையில் இருக்கிறார், வேதனையில் இருக்கிறார், மிகவும் ஒரு பெர்ப்ளெக்சிட்டி, ஒரு கலக்கத்தில் இருக்கிறார். இன்னும் ஆண்டவரே நீ ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே, என்னெல்லாமோ நடக்குது உலகத்துல, என்னெல்லாமோ இருக்குது, ஒண்ணுமே செய்யாம அமைதியா இப்படி இருக்கிறீங்களே, ஜெபத்தை நீங்க கேட்கிறீங்களா, நீங்க ஏதாவது செயல்படுறீங்களா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் அங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி எழும்புகிறது. முதல்ல என்ன கேட்கிறாருன்னா, 2ஆம் வசனத்துல, நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடும் ஆண்டவரே, நீ கேளாமல் இருக்கிறீரோ? ஆண்டவரே, ஜெபத்துக்கு பதில் தராத மாதிரி இருக்கிறீரே, காதை அடைச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கிறீரே, ஏதாவது செய்ய மாட்டீரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 2ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா, உம்மை நோக்கி கூப்பிடுற ஆண்டவரே, நீ ரட்சிக்க மாதிரியே தெரியலையே, ரட்சிக்க மாட்டேங்கிறீரே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. 3ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அடுத்த கேள்வி, நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவனையை பார்க்க பண்ணுகிறது என்ன? ஆண்டவரே, நான் சுற்றிலும் தீவினையா பார்க்கிறேனே, என்னை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, 3ஆம் வசனத்திலேயே, கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழும்புகிறல் உண்டு என்றெல்லாம் சொல்லி, துன்மார்க்க நீதிமானை வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது இப்படின்னு சொல்லி புலம்புறாரு. ஆண்டவரே, ஜெபத்துக்கும் பதில் வந்த மாதிரி தெரியல, அநியாயமும் கூடிட்டு இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்மார்க்க நீதிமான போட்டு விழுங்கிட்டு இருக்கிறான், இப்படிலாம் இருக்குது ஆண்டவரே, கொடுமை இருக்கு தேசத்துல. இது எதை குறித்து சொல்றாருன்னா, யூதா தேசத்துல நடக்கிற கொடுமைகளை குறித்து சொல்றாரு. பாருங்க ஆண்டவரே, அநியாயமா இருக்குது, தீவினை நடக்குது, இன்ஜஸ்டிஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி வேதனையோடு புலம்புறாரு. என்ன பண்ற, ஆண்டவருடைய சமூகத்துல போய் புலம்புறாரு. நீங்க இப்படி புலம்பிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட போய்? ஆண்டவரை, என்ன ஆண்டவரை இப்படிலாம் இருக்குது, அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சொல்றது நல்லதுதான். அல்லேலூயா, பதில் கிடைக்கும் நமக்கு. அல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு பதில் தராரு. நீங்க பாருங்க, சில இடத்துல ஆண்டவர் தருகிற பதில் நமக்கு ஒத்து வராத மாதிரி இருக்கும், ஆனாலும் ஆண்டவர் நமக்கு பதில் தராரு. அல்லேலூயா, நல்ல கவனிங்க. அப்போ இங்க என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரை ஏன் கேளாமல் போல இருக்கிறீரு, ஏன் ரட்சியாமல் இருக்கிறீரு, ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நாம் பார்க்க அனுமதிக்கிறீரு என்றெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறத பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்தில் பல கேள்விகள் இருக்கலாம். கேள்விகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில சில நேரத்தில் கேள்விகள் எழும்புகிறது. ஏன் இது என் வாழ்க்கையில் நடக்குது, ஏன் இப்படிலாம் நடக்கிறது, ஆண்டவர் ஏன் செயல்படாமல் இருக்கிறது போல் இருக்கிறது என்கிற பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில வருவது உண்மைதான். இப்போ 5ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். 5th verseல இருந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்றாரு, பதில் சொல்றாரு. 5ஆம் வசனத்துல இருந்து எத்தனாம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, 11ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் பதில் சொல்றாரு. ஆண்டவர் சொல்ற பதில் என்ன அவருக்கு கலக்கத்தை கூட்டிருது. என்ன பண்ணுது, அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, எப்பா நீ பொறுமையா இரு, நீ என்னது அங்க பாருங்க, நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன், நீ ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே, ஐ அம் வொர்க்கிங் a work that will amaze you, நீ ஆச்சரியப்படுற வகையிலே சில காரியங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, அதாவது இவருடைய பிரச்சனை என்னன்னா, யூதா மக்கள் அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்வாங்கி போயிட்டே இருக்கிறாங்க, பாவம் பெருகிட்டே இருக்குது, அநியாயம் நடக்குது தேசத்துல, அங்க யார் யூத மக்கள் மத்தியிலே. ஆண்டவரே, இதுக்கெல்லாம் ஏதாவது நீங்க செய்ய மாட்டீங்களா, இவங்க உங்க தேசமாச்சு, உங்க பிள்ளைகளாச்சு, பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, பொறுப்பா, கல்தேயரை வச்சு அவனை ஒரு வழி பண்றனா இல்லையான்னு பாரு அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு, கல்தேயர் அப்படின்னா பாபிலோனியர்கள். பாபிலோனியர்கள் கல்தேயர்களும் கொடிதும் வேகமான ஜாதியாரை எழுப்புவேன், பாபிலோன் மக்களை எழுப்புவேன். அவர்கள் எப்படிப்பட்டவர் சொன்னால், 7ஆம் வசனத்துல கெடிதும் பயங்கரமானவர்கள், 9ஆம் வசனத்துல கொடுமை செய்ய வருவார்கள், அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் பண்ணுவார்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள். இதெல்லாம் இப்படிப்பட்ட கொடுமையான பாபிலோனியர்களை வச்சு என்ன செய்ய போறேன், என் ஜனங்களை தண்டிக்க போறேன் அப்படிங்கிறார். என்ன பண்ண போறேன், தண்டிக்க போறேன்.
அவர்களை சிறையிருப்புகளாக அவர்கள் கொண்டு செல்வார்கள். இந்த மக்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்க போறேன். அது யார் கையிலன்னு சொன்னா பாபிலோனியர் கையிலே செய்வேன். இந்த பாபிலோனியர் எப்படிப்பட்டவர்கள் சொல்லி அங்கே நிறைய காரியம் போட்டிருக்குது. 6ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா அவங்க கெடியவர்கள், பயங்கரமானவர்கள், அவர்கள் வேகமானவர்கள், மாத்திரமல்ல கொடுமை செய்கிறவர்கள், ஆகடியம் பண்ணுகிறவர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்ட மக்களை வச்சு ஏன் ஜனங்கள் தண்டிக்க போறேன் அப்படிங்கிறார். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு இப்படி ஆண்டவர் என்ன பண்றாரு? பதில் சொல்றாரு. திரும்ப இப்ப 12ஆம் வசனத்திலிருந்து திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். கர்த்தாவே ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவரே, நீ பரிசுத்தம் உள்ளவர் அல்லவா? நீர் யாரு? உங்க மக்கள் பாவம் செய்யறது உண்மைதான் ஆண்டவரே, யூத மக்கள். ஆனா இவன் பாவினா அவன் படுபாவி, இவன் மோசமானவனா அவன் படுமோசமானவன், மோசமானவனா படுமோசமான வச்சு என்ன ஆண்டவரை தண்டிக்கிறீரு? நீர் பரிசுத்தம் உள்ளவர் அல்லவா? பரிசுத்தமுள்ள தெய்வம் இப்படிலாம் செய்யலாமா? நீ பரிசுத்தர் அல்லவா? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அல்லவா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறேன். என்ன ஆண்டவரை, இப்படியா நீங்க செய்வீங்க? நீங்களே என்ன செஞ்சிட வேண்டியதானே? ஏன் இன்னொருத்த மோசமான ஆளை வச்சு நீங்க செய்றீங்க? பாருங்க, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யறது என்னன்னே தெரியாது, புரியாது. ஏன் அதை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஞானம் உள்ளவர், அல்லேலூயா, நமக்கு புரியாது. ஒரு எறும்புட்ட போய் நீங்க பிசிக்ஸ் கத்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு புரியுமா? இல்ல ஏரோ டைனமிக்ஸ் பா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், எறும்பே கத்துக்க அப்படின்னா எறும்புக்கு புரியுமா? உங்களுக்கு புரியுமா? புரியாது எறும்புக்கு. அப்போ நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. நம்ம எறும்பை எவ்வளவு சின்னதா பார்க்கிறோம், நம்ம பெருசா தெரிகிறோம். ஆனா கர்த்தருக்கு முன்பாக நம்ம எறும்பிலும் எறும்பாக்கோ நம்ம மண்ணும் தான் இருக்கும். அநேக நேரத்தில் என்ன செய்யறாருன்னு புரியாது. அவர் கிளாஸ் பிசிக்ஸ் நடத்தினா நமக்கு புரியுமா? ஆனா புரியாது. கெமிஸ்ட்ரி நடத்தினா ஒண்ணுமே புரியாது. பாருங்க, இங்க ஆண்டவர் சில நேரத்தில் அவர் செய்கிறது நமக்கு புரியாதுதான். ஆனால் ஒரு நாள் வரும், நம்முடைய கண்கள் அதை ஆச்சரியமா பார்க்கும். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் செய்த காரியங்கள் மகத்துவம் உள்ளதாக இருக்கும். ஆகவேதான் அங்கே ஆண்டவர் சொல்றாரு, I am working a work that will amaze you. நீ ஆச்சரியப்படத்தக்க வயதிலே நீ பிரமிக்கத்தக்கதான ஒரு கிரியை நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் அங்கே 5ஆம் வசனத்துல சொல்றாரு. அப்ப பாருங்க, நீ பரிசுத்தம் உள்ள தேவன் அல்லவா, இப்படியா செய்வீரு? மாத்திரமல்ல, அங்கே 14ஆம் வசனம் சொல்றாரு, மனுஷரை சமுத்திரத்தின் மச்சங்களுக்கும் அதிகாரம் இல்லாத ஊர்வனவற்றிற்கும் சமமாக்குறது என்ன? ஆண்டவரே, ஒரு மீனை தூண்டில பிடிக்கிற மாதிரியா அவன் பிடிச்சிட்டு போவான், அவ்வளவு ஆண்டவரே இப்படிப்பட்ட கொடுமை செய்யறதுக்கு நீ அனுமதிப்பீரா? மாத்திரமல்ல, 17ஆம் வசனத்துல இரக்கம் இல்லாமல் ஜாதிகளை எப்பொழுதும் கொன்று போட வேண்டுமா? ஆண்டவரே, இரக்கம் இல்லாம இவங்க மோசமானவங்க தான் ஆண்டவரே, ஆனா இரக்கம் இல்லாம அந்த ஜனங்கள் வந்து, பாபிலோனியர்கள் வந்து, கர்த்தரை அறியாத தேவங்க ஜனங்கள் வந்து இரக்கம் இல்லாத விதத்திலே உம்முடைய ஜனத்தை குடும்பப்படுத்த வேண்டுமா? இன்னும் கேள்வி கூடுது. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் கொஞ்சம் கேள்வி கேட்கிறாரு, இப்ப ஆண்டவர் பதில் சொன்னோன்னா திரும்பி என்ன பண்றாரு? நீ பரிசுத்தர் அல்லவா ஆண்டவரே? ஆண்டவரே, நீர் மனுஷனை இப்படி ஊர்வனவற்றிற்கு சமமாக்குறது என்ன ஆண்டவரே? இரக்கமில்லாத ஜாதிகளை எப்பொழுதும் கொன்று போட வேண்டுமா என்றெல்லாம் மறுபடியும் கேட்கிறார். கேட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருக்கிறார். என்ன பண்றாரு? கொஞ்சம் இதுக்கு என்ன ஆண்டவர் பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? சொல்லிட்டோம். என் மனசுல இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டோம் ஆண்டவர்கிட்ட. இனி கர்த்தர் தான் பதில் தரணும். என்ன செய்யணும்? கர்த்தர் தான் பதில் தரணும். நல்லா கவனிங்க. 2ஆம் அதிகாரம் ஒரு சூப்பரான அதிகாரம். 2ஆம் அதிகாரத்துல முதல் அதிகாரம் வேதனை என்று சொன்னால், 2ஆம் அதிகாரம் போதனை, ஆண்டவருடைய போதனை. 3 முக்கியமான போதனைகளை சொல்றாரு. அது நல்ல முக்கியமான வார்த்தைகள், வசனங்கள் அடங்கிய போதனை. 4ஆம் வசனம், 14ஆம் வசனம், 20ஆம் வசனம். இதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். பிற்பாடு இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். அங்கே முக்கியமான 3 வசனங்கள் வருகிறது. இது என்னன்னு சொன்னா, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அண்டர்லைன் பண்ணீங்க. 2வதாக 14ஆம் வசனத்துல சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரின் மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். 3வதாக நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார், பூமி அனைத்தும் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவது. 20ஆம் வசனம் பாருங்க, ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவது. சரி, இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா, ஆபகுக்கு வாட்ச் டவர்ல,
எனது காவல் கோபுரத்தில் உட்கார்ந்து, காவல் அங்கே ஒரு காவலிலே தரித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு காவல் கோபுரம் போன்ற ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்து நிலை கொண்டிருந்து, அவர் எனக்கு என்ன சொல்வார் என்று, அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனிச்சு பார்ப்பேன். கவனிச்சு நீங்க சொல்றதெல்லாம் கொட்டிக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் உட்கார்ந்து கேட்கணும். என்ன செய்யணும்? உட்கார்ந்து, சும்மா நீங்க பாட்டு ஆண்டவரை போட்டு திட்டிக்கிட்டு, ஆண்டவரை முறுமுறுத்திட்டு உட்கார்ந்து, ஆண்டவரை என்ன ஆண்டவரை இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடக்கூடாது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, ஆண்டவரை நான் சொன்னது எல்லாத்துக்காகவும் என் வேதனைக்கெல்லாம் உங்க பதில் என்ன ஆண்டவரை? என்ன சொன்னோம்? என் வேதனைக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன ஆண்டவரை? என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய கேள்வியெல்லாம் இருக்கு நிறையா. நான் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு வேற சொன்னீங்க, ஏடா கூடமா சொல்லிட்டீங்க. அது எனக்கு இன்னும் கொஞ்சம் கேள்வி எழுப்பிருச்சு. அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு என்னவா இருக்கிறாரு? அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்றதை கேட்கணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்கணும். என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் 4 வசனத்துல நான் சொல்றது, இப்ப ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். பேச ஆரம்பிச்சு சொல்றாரு, நான் சொல்றதை எழுதி வை அப்படிங்கிறார். என்ன பண்ற? எழுதி வை. சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து போகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக உரை வரை அப்படிங்கிற டிரா பண்ணி வை. இப்போ என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, என்னுடைய ஜனமாகிய யூத ஜனங்களுக்காக ஒரு பெரிய திட்டம் நான் வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறேன். அது குறித்த காலத்தில் அதெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறார். குறித்த காலத்தில் என்ன பண்ணும்? நிறைவேறும். ஒருவேளை பாபிலோனியர்கள் வந்து அவர்களை சிறையிருப்புக்கு கொண்டு செல்லலாம், ஆனால் அப்படியே நான் விட்டுற மாட்டேன். இப்போ அவங்க பிரச்சனைக்குள்ளாக இருக்கலாம், அவர்களை சரி பண்ண வேண்டிய விதத்தில் சரி பண்ணி அவருடைய வாழ்க்கையை சீரமைத்து நான் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை, திட்டங்களை வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய திட்டங்களை வச்சிருந்தாரு, மறுபடியும் கொண்டு வந்து ஸ்தாபிப்பதற்கு திட்டத்தை வச்சிருந்தாரு. அந்த கோத்திரத்திலிருந்து, அந்த சந்ததியிலிருந்து உலக ரட்சகரை எழுப்ப வேண்டும் என்று சித்தத்தை வச்சிருந்தாரு. அங்கிருந்து முழு உலகமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதெல்லாம் தேவனுடைய சித்தம், ஆண்டவருடைய சித்தம். இஸ்ரவேலர்கள் மூலமாக, யூதர்கள் மூலமாக உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியம் அறிய வேண்டும். இதெல்லாம் என்னுடைய திட்டம். அதுக்கு குறித்த காலம் இருக்குது, குறித்த காலம் இருக்குது. இப்ப நடக்கிறத பார்த்து கலங்காத. ஒரு பெரிய தரிசனத்தோடு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், ஒரு பெரிய திட்டத்தோடு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, தாமதிப்பது இல்லை, எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. எல்லாம் நிறைவேறும். ஏற்கனவே பல காரியங்கள் நிறைவேறிச்சு, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் பாபிலோனிலிருந்து அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். அந்த ஜனங்களை கர்த்தர் சீர்படுத்தினார், அந்த ஜனங்களை ஆண்டவர் மாற்றினார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாபிலோன் சிறையிருப்புக்கு போயிட்டு வந்த பிற்பாடு யூதர்கள் விக்கிரக ஆராதனையே பண்ணினது கிடையாது, அவர்கள் விக்கிரகத்துக்கு நாடியே போனது கிடையாது. ஆண்டவர் அவர்களை சீர்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அந்த கோத்திரத்திலிருந்து, அந்த வம்சத்திலிருந்து நசரேயனாகிய இயேசுவை ஆண்டவர் எழுப்பினார். இன்றைக்கு யூதர்கள் மூலமாக ரட்சிப்பு உலகம் எங்கு வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கு ஆபகுக்கு ஒரு திகைப்பாக இருந்துச்சு, கேள்வியா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கண்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, குறித்த காலத்திற்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதிப்பது இல்லை, காத்திரு காத்திரு என்று சொல்கிறார். இதுக்கு நமக்கு செய்தி என்னங்க? நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு குறித்த நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. ஆகவேதான் யோபு சொல்றாரு, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். சூழ்நிலைகள் மாறும், இப்ப இருக்கிற மாதிரி இருக்க போவதில்லை. என் வாழ்க்கையில இழப்பில்லை சொல்லலாம், வியாதிக்குள்ளாக நான் சென்று கொண்டிருக்கலாம், பிரச்சனைக்குள்ளாக நான் சென்று கொண்டிருக்கலாம், ஆனால் குறித்த காலம் வருது, சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. யோபு 14:14 சொல்றார், எப்பொழுது மாறுதல் வரும் என்று காத்துக்கொண்டே இருக்கிறார். மாறுதல் வந்துச்சா இல்லையா? மாறுதல் வந்துச்சு. யோபுக்கு என்று ஆண்டவர் ஒரு குறித்த காலத்தை வச்சிருந்தார். அல்லேலூயா. அது தாமதிக்கிறது போல இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக ஆண்டவர் தந்தார். முந்தின நிலைமையை பார்க்கலும் பிந்தின நிலைமை என்ன பண்ணாரு? ஆண்டவர் ஆசீர்வதித்தார். குறித்த காலம், குறித்த காரியங்கள், தாமதிப்பது இல்லை. இதுதான் எபிரேய ஆக்கியோன் தன்னுடைய எபிரேய நிருபத்தில் எழுதும் பொழுது இயேசுவுடைய வருகையை குறித்து சொல்கிறார்.
வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், அவர் தாமதிப்பதே இல்லை, தாமதம் பண்ணார். 10:37 பேதுருட்ட வந்து கேட்கிறாங்க, என்னப்பா இயேசு வராருன்னு சொல்றாங்களே, வரலையே. குறித்த காலத்தில் வருவார். ஹல்லேலூயா. நீங்க தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். மக்கள் கேலி செய்யலாம், மக்கள் ஒரு மாதிரி பேசலாம், ஆனா குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கென்று தீர்க்க தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கென்று தேவ திட்டங்கள், நோக்கங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதிப்பதில்லை, காத்திரு, நிச்சயமாய் வரும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், நிச்சயமாய் வரும். இட் வில் surely come. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம் நிச்சயமாய், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா வரும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் வரும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எரேமியா 29:11 ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகள் அப்படின்னு சொன்னா, நான் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள், தரிசனங்கள், இது நிச்சயமாக நான் அறிந்திருக்கிறேன், அதெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நிறைவேறும். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு காலகட்டத்தில் வைத்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சரி, அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குறித்த காலம் இருக்குது, எழுதி வை, அது நிறைவேறும் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, இதை நீ விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தரிசித்து அல்ல, விசுவாசித்து நடக்கணும். விசுவாசத்தினால் நீதிமான், the just shall live by faith. இந்த வசனம் புதிய ஏற்பாட்டிலே 3 புத்தகங்களுடைய மைய பொருளாக வருகிறது. ரோமர் 1:17 அங்கே பவுல் சொல்றாரு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கலாத்தியர் 3:11 அங்கேயும் எழுதுகிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அங்கே 3 ஆக்கியன்களும் 3 வித்தியாசமான கோணத்திலே. ரோமரிலே விசுவாசத்தினாலே என்கிற காரியம், அப்புறம் எபிரேயர்ல விசுவாசத்தினாலே, ரோமரிலே நீதிமானாக்கப்படுகிறோம். அதை முக்கியப்படுத்துகிறார். அங்கே கலாத்திய நிருபத்திலே பிழைக்கிறது, விசுவாசத்திலே பிழைக்கிற ஒரு வாழ்க்கை. பாருங்க, அதை குறித்து அதிகமாக பின்பாக பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் பாருங்க, விசுவாசிங்கள் எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை. ஆகவேதான் பவுல் சொல்கிறாரு, நாங்கள் தரிசித்து அல்ல, விசுவாசித்து என்ன பண்றோம், நடக்கிறோம் என்று சொல்கிறார். நம்ம தரிசித்து நடக்கிற ஒரு வாழ்க்கையில விசுவாசித்து நடக்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ the just shall live by faith. விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லதே செய்வார். கர்த்தர் அவர் நல்லவர், அவர் தீமை செய்ய மாட்டார், அவர் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். பாருங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, 4ஆம் வசனத்துல அகங்காரியா இருக்கிறானே பாபிலோனை சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆத்துமா அவனுக்குள்ளே செம்மையானதல்ல. அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், அவனுடைய சொந்த பலத்துல, வீரத்துல, அந்த காரியத்துல, சாமர்த்தியத்துல யூத மக்களை நான் சிறைப்பிடித்து போயிட்டேன்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியாது, நான் தான் இதை அனுமதிச்சேன்னு அவனுக்கு தெரியாது, நான் தான் இதை அனுமதிச்சேன்னு தெரியாது. ஒரு நாள் வரும், பாபிலோனியர்கள் முறியடிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. பாபிலோனியர்கள் முறியடிக்கப்படுவார்கள். அகங்காரியா இருக்கிறான், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் சொல்றாரு. 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல தானியேல்ல என்ன சொல்றாரு, என்னுடைய மகிமையின் பிரஸ்தாபத்திற்காக நான் கட்டின மகா பாபிலோன், பெருமையானவர்கள் கீழே தாழ்த்துவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே just shall live by faith. விசுவாசம் ஆண்டவர் மேல் நமக்கு இருக்க வேண்டும். அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2வது முக்கியமான ஆண்டவருடைய செய்தி என்னன்னா, 14ஆம் வசனத்துல சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இப்போ ஒருவேளை கர்த்தருடைய மகிமையை நீ பார்க்காம இருக்கலாம், ஆனா நிச்சயமாகவே இந்த மகிமையை பார்ப்பாய். ஒரு நாள் வரப்போகிறது, இந்த பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் செயல்படுவார், ஆண்டவர் கிரியை செய்வார். அங்கே ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல போட்டிருக்குது, பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் என்ன செய்யும், நிரப்பப்படும், நிறைந்திருக்கும்.
ஒருவேளை இது 1000 வருட அரசாட்சியிலே குறித்து சொல்லப்பட்டாலும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். இப்போ பாவம் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது, அசுத்தங்கள் துன்மார்க்கங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது அப்படியே போக போறதில்லை. இதெல்லாம் முடிவுக்கு வரும். இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த சமுத்திரம் எப்படி நீ தண்ணீரால் நிறைந்திருக்கிறதோ அதே போல இந்த பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆபகக்கூடிய நாட்கள்ல சூழ்நிலை சரியில்லை, தேவ மகிமையை அவன் பார்க்க முடியல, பாவம் பொல்லாததா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றிவார் என்று சொல்கிறார். மூணாவதாக ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி அவருக்கு முன்பாக என்னவா இருக்கணுமா? மௌனமா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, God is in control of everything. ஆண்டவர் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கிறார். God is on the throne. இதுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார். ராஜ்யங்கள் வரலாம் போகலாம், பாபிலோன் சாம்ராஜ்யம் வரலாம் போகலாம், கர்த்தரோ என்றென்று மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரோ என்றென்று மாறாதவராய் இருக்கிறார். எத்தனையோ ஆட்சிகள் வந்தது போனது, ஆனால் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் விட்டிருக்கிறார். அவருடைய ஞானத்துக்கு அப்பா இந்த உலகத்தில் ஒண்ணுமே நடக்கல, அவருடைய சித்தத்துக்கு மாறாக இந்த உலகத்தில் ஒண்ணுமே நடக்கல. The government of God. இந்த 3 வார்த்தை நீங்க சொல்லுன்னா, God's grace, God's glory and God's government. ஆண்டவர் விசுவாசமும் கிருபை ஒன்றாக போகிறது. நம்முடைய வாழ்க்கையில கிருபை சார்ந்து விசுவாசத்திலே வாழணும், தேவ மகிமை வெளிப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழணும். கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறது. கர்த்தருடைய ஆளுகை பாருங்க, ஆண்டவருடைய என்னது, ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இப்போ அந்த 2வது அதிகாரம் வரும்பொழுது ஆபகுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. முதல் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு கரிசனையே இல்லையோ, is God indifferent, is God unconcerned, ஆண்டவர் அலட்சியமா இருக்கிறாரா, ஆண்டவர் கரிசனை இல்லாம இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அவருக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ ஆண்டவர் சில பதிலெல்லாம் சொன்னோன்னே, ஆண்டவர் உண்மையாகவே எல்லாத்துலயும் ஏதோ ஒரு காரியத்தோட தான் செயல்பட்டுட்டு இருக்கிறாரு. God is interested, God is concerned about the events of life. நம்ம வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளை அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். He is working out his own plan in his own time. ஆண்டவர் அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் அவருடைய சொந்த நேரத்திலே அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு நடக்கணும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:7 சொல்கிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லி. ஆண்டவருடைய சித்தம் இல்லாம ஒன்னும் நடக்காது இந்த உலகத்துல. ஒரு தலைமுடி கூட கீழே விழாது. இப்போ ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இன்னும் சில காரியங்கள் 2வது அதிகாரத்தில் சொல்றாரு. அதாவது முதல் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, I will punish my people with their force. அவருடைய எதிரிகளை கொண்டு அவர்களை தண்டிப்பேன்கிறார். இப்போ பாபிலோனியருக்கு சொல்லும்போது, I will punish the Babylonians with woes. ஐயோ, 5 முறை ஐயோ போட்டு இந்த பாபிலோனில ஆண்டவர் காலி பண்றார். ஐயோங்கிற வார்த்தை எத்தனை முறை வருது? 5 முறை வருது. இப்ப ஆண்டவர் இவன் சொல்றான், இவங்க மோசமானவங்கள ஆண்டவரே, அது எனக்கு தெரியும்பா, அவனுக்கு இருக்கு ஐயோ, என்னது அவனுக்கு இருக்கு ஐயோ. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு சொல்லி சொல்றாருன்னா, 6ஆம் வசனத்துல பாருங்க, தன்னுடையது அல்லாததை தனக்காக சேர்த்துக் கொள்கிறவனுக்கு. இந்த பாபிலோனியர்கள் தன்னுடைய அல்லாததை தனக்கென்று சேர்த்துக் கொள்றாங்க. greedy people இருக்கிறாங்க அவர்கள். அங்க பாருங்க, இப்படிப்பட்ட மக்களா இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஐயோ, அவர்களை தண்டிப்பேன். நம்பர் 1. 2வதாக பாருங்க 9ஆம் வசனத்துல, தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்தில் வைக்கும்படி தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயம் பாருங்க. இது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இது இருந்தால் நமக்கு ஐயோ தான். எனது தன்னுடையது அல்லாததை தனக்காக சேர்த்து கொள்றது, தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயம், கவர்ச்சியஸ்னஸ், தேவை பேராசைப்பட்டு நமக்கு தேவையில்லாத மற்ற காரியங்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடக்கூடாது, பொல்லாத ஆதாயத்தை தேடக்கூடாது. அடுத்தது 12ஆம் வசனத்துல, இரத்த பழிகளினாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துறவனுக்கு ஐயோ. என்ன சொல்றான்னா, எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் பீப்புள். மக்களை என்ன பண்றான், பட்டயத்தினாலே கட்டி அநியாயத்தினாலே, அநியாயம், இரத்த பழிகள், மக்களை சுரண்டது,
இதெல்லாம் அவன் வாழ்க்கையில, பாபிலோனுடைய வாழ்க்கையில இருக்கிறது அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் அடுத்தது பாருங்க 15ஆம் வசனத்துல, அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு drunkenness and violence, drunkenness, குடி வெறியில இருக்கிறவன் அவனுக்கு ஐயோ. மாத்திரமல்ல 19ஆம் வசனத்துல அடுத்த ஐயோ, 5வது, மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விக்கிரக ஆராதனை பண்றவனுக்கு. மரத்தை பார்த்து பேசுறியா, கல்லை பார்த்து பேசுறியா, உயிர் இல்லாத மக்களை இதை பார்த்து பேசுறியா, அது போதிக்குமா, அதுக்கு சுவாசம் இருக்குதா, இப்படி நீ விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருந்தா உனக்கும். அப்போ நிறைய காரியம் சொல்றாரு பாருங்க. என்னெல்லாம் நீங்க அங்க பாத்தீங்கன்னா, அவர்களை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லும் பொழுது, அவர்கள் பேராசை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள், மற்றவர்களை சுரண்டுகிறவர்களாக இருக்கிறார்கள், பெருமை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் வெறிக்க பண்ணி களங்கம் ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள், விக்கிரக ஆராதனை பண்றவங்களா இருக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்பா, நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். நீ அவங்க ரொம்ப கொடும்பாவியெல்லாம் சொல்ற, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவனுக்கு இருக்கு ஆப்பு அப்படின்னு இருக்காரு. என்னது அவனுக்கும் இருக்கு, விடமாட்டேன். நீ சும்மா என்னது இப்படி அநியாயமா நினைக்காத, அவனுக்கும் என்னது இருக்குது, தண்டனை இருக்குது. பாபிலோனியர்கள் ஒரு நாளில் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டார்கள், அவர்கள் ராஜ்யம் அழிந்து போனது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு எல்லாம் தெரியுங்கிறாரு. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னே அவசியம் இல்லை, நீ உனக்கு சொல்றத ஆதங்கத்தை சொல்லிட்ட, ஆனா கவலைப்படாத, எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா என்னைக்கு எங்கெங்க யாரை வைக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ ஒருவேளை அவனை கொண்டு நான் என்னுடைய ஜனங்களை நான் தண்டிக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும் என் ஜனங்களை நான் மன்னித்து மறுபடியும் கொண்டு வருவேன். ஆனால் பெருமை பிடித்த இப்படிப்பட்ட பாபிலோனியர்களுக்கு முற்றிலுமான முடிவை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேக நேரத்தில் பல கேள்விகள் வரலாம். யாரு? ஆகாப் இல்லை, 73ஆம் சங்கீதம், 73ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஆசாப்பின் சங்கீதம் என்று போட்டிருக்கிறது. அந்த சங்கீதத்தில் அவருக்கு ரொம்ப பல கேள்விகள். ஆண்டவரே, இப்படி அநியாயம் பண்றவெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கிறான், என்னெல்லாமோ கொழுத்து போயிட்டு இருக்கிறான், ஒண்ணுமே புரியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி குழம்புறான். மண்டையை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்றான்? அவன் குழம்பிக் கொண்டிருக்கிறான். அங்க பாருங்க, கீழே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, துன்மார்க்கன் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராக அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மோசமா இருக்கிறவன், அநியாயம் பண்றவன், அக்கிரமம் பண்றவன்லாம் என்னவா இருக்கிறான்? வீம்புக்காரன்லாம் நல்லா இருக்கிறான். அவனை பார்த்தாலே பொறாமையா இருக்குது. ஆண்டவரே, நான் உண்மை பின்பற்றி என்ன புண்ணியம்? மரண பரியந்த அவனுக்கு இடுக்கனில்லை, அவருடைய பலன் உறுதியா இருக்குது. நரற்படும் வருத்தத்தில் அவர்கள் படார்கள். நாங்க கஷ்டப்படுற மாதிரி அவன் கஷ்டப்பட மாட்டேங்கிறான். மனுஷர் அடையும் உபாதியத்தை அவன் அடையார்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு பாருங்க, அவனை பார்த்தா இதெல்லாமா பெருமை பேசுறான். வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். 9ஆம் வசனத்துல அவர்கள் நாவு பூமி எங்க உலாவுதான். இப்படிலாம் இருக்குது. அவன் கேட்கிறான், நான் விருதாகவே நான் பரிசுத்தமா வாழ்றதுலாம் விருதா? குற்றமில்லாமல் என் கைகளை கழுவுறதே விருதா? நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டுமே இருக்கிறேனே. எல்லாம் புலம்பிட்டே இருந்து 16ஆம் வசனத்தை சொல்றாரு, நான் இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை நான் கவனித்து உணர்வும் அளவும் இதெல்லாம் எனக்கு விசனமா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தா விசனமா இருந்துச்சு. ஆனா அவன் முடிவை பார்த்தா எப்படி இருந்துச்சான்? என்ன போட்டிருக்கு பாருங்க, ஒரு நிமிஷத்துல எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மலமாகிறார்கள் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய பிரசனத்துக்கு போகும்போதுதான், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போதுதான் நமக்கு பதில் கிடைக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்கிற பதிலை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இப்போ இங்க வந்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் பதில் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நீ விசுவாசத்துல வாழுப்பா. என்ன சொல்றாரு? அவளை பார்த்து என்ன சொல்றாரு? ஒவ்வொருத்தரையும் நிறைய காரியம் உனக்கு புரியாது. விசுவாசி, நான் ஜீவன் உள்ளவர் என்று விசுவாசி, நான் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானி, சர்வத்தையும் அறிந்தவர் என்பதை விசுவாசி. கண்டு கண்டு வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, தரிசித்து வாழ்வதல்ல, விசுவாசித்து வாழ கற்றுக்கொள். இரண்டாவதாக, நான் மேலே இருக்கிறேன் என்பதை அறிஞ்சிக்க. எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்குதுன்னு புரிந்துகொள். காட் இஸ் இன் கண்ட்ரோல் அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டு, இந்த பாபிலோன் எடுக்கும் ஒரு முடிவு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 5 ஐயோ காரியங்களை சொல்லிட்டார். இப்போ நம்மளுக்கு ஓரளவு தெளிவு வந்துருச்சு. இப்போ 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி துதிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாருங்க, வேதத்திலே முக்கியமான சிறப்பான
ஒரு விசுவாச அறிக்கையெல்லாம் அந்த 3ஆம் அதிகாரத்துல இருக்குது. அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல என்னெல்லாம் செய்யறாருன்னா அங்கே சில காரியங்களை செய்கிறார். அப்ப முதல் அதிகாரத்துல வேதனை, 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் போதிக்கிறார் போதனை, 3ஆம் அதிகாரத்துல ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதிக்கிறார், துதிக்கிறார், சங்கீதம் பாடுகிறார், ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இதுல இருந்து சில காரியங்கள் வேகமா நான் சொல்லி முடிக்கிறேன். இங்க prophet is worshiping God, praying to God. 2ஆம் வசனத்திலே ஜெபிக்கிறார். இது விண்ணப்பம் என்று ஆரம்பிக்கிறது. கர்த்தாவே நீ வெளிப்படுத்தினே நான் கேட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுறதை கேட்கணும். ஆண்டவர் நமக்கு எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். ஆண்டவரே நீர் என்னெல்லாம் வெளிப்படுத்தினீர், இதெல்லாம் நடக்கும்னு வெளிப்படுத்திருக்கிறீர், நான் விசுவாசமா வாழணும்னு வெளிப்படுத்திருக்கிறீர். ஆண்டவரே ஒரு நாள் வரும் பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்பதை வெளிப்படுத்தினீர். இதெல்லாம் நான் கேட்டேன். I have heard whatever you have revealed என்று சொல்கிறார். எனக்கு பயம் உண்டாயிற்று. அப்படின்னா இந்த பைபிள் I stand in awe. ஆண்டவரே உம்முடைய கிரியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிரமித்து நான் நிற்கிறேன். பயம் அப்படிங்கிற வார்த்தைன்னா I stand in awe. திகைத்து போய் நிற்கிறேன். திகைத்து போய், ஆண்டவரே இப்படிலாம் நீங்க செய்ய போறீங்களா அப்படின்னு திகைத்து போயிருக்கிறேன். ஆகவே என்ன செய்யுங்க, நீங்க 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொன்னீங்களே, நீ விசுவாசக்காக ஒரு கிரியை உங்கள் நாட்கள் நடப்பீங்கன்னு சொன்னீங்களே, அது என்னைக்கோ நடப்பிக்க போறதில்லை ஆண்டவரே. வருஷங்களின் நடுவே, நம்ம அந்த வார்த்தையை வருஷத்தின் நடுவேன்னு வச்சுக்கிறோம், அப்படின்னா வருஷத்தின் நடுவே. ஆனா வருஷங்களின் நடுவே அப்படின்னா இப்போ இருக்கிறதுக்கும் அது நிறைவேற போற நாட்களுக்கும் நடுவுல எதையாவது கொஞ்சம் காமிங்க ஆண்டவரே உங்க கிரியை. from today and to the day of fulfillment, இன்னைக்கு இதான் உங்க கிரியை உயிர்ப்பிச்சு ஆண்டவரே அந்த பலத்த காரியத்தை நாம் பார்க்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்கிறார். வருஷங்களின் நடுவிலே அதை விளங்கப்படும். அப்புறம் சொல்றாரு, கோபித்தாலும் இரக்கத்தை. ரொம்ப முக்கியமான வசனம் அது பாருங்க. in your wrath remember mercy. கோமா இருக்கீங்க ஆண்டவரே, ஆனா கொஞ்சம் கிருபையாவும் இருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கேட்கணும் ஆண்டவரத்துல. நம்முடைய செயலெல்லாம் பார்த்தா ஆண்டவருக்கு கோபம் தான் வரும். ஆண்டவரே என் மேல கோபப்படாதுங்க ஆண்டவரே, கொஞ்சம் கிருபைய காண்பீங்க ஆண்டவரே, இரக்கத்தை காண்பீங்க ஆண்டவரே. மோசே அப்படிதான் இரக்கத்துக்காக கெஞ்சினார். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பொன்கன்று குட்டியை செய்து அவர்கள் பாவம் செய்த பொழுது, ஆண்டவரே கோபிச்சிடாதுங்கப்பா, கொஞ்சம் இரக்கத்தை காமிச்சிருங்கப்பா. 14ஆம் அதிகாரத்திலே அவர்கள் பயங்கரமாக ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறார்கள், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறாங்க, பின்னாடி போயிருவோம் எகிப்துக்கெல்லாம் போயிருவோம்னு சொல்றாங்க. மோசே கெஞ்சி ஜெபம் பண்றாரு, இரக்கத்தை காமிச்சிருங்கப்பா. ஆண்டவர் இறங்கினார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர். இரக்கத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டபடினாலே ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொன்ன அந்த தரிசனத்தின் அடிப்படையிலே, ஆண்டவரே அந்த கிரியை நான் பார்க்க ஒரு நாள் பார்க்க போற உண்மைதான், ஆனால் அது கொஞ்சமாவது நான் இப்போ பார்க்க எனக்கு கிருபை தாரும், உம்முடைய கிருபைக்கு கிரியை உயிர்ப்பி ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்புறம் 3ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த புத்தகத்துல இன்னொரு முக்கியமானது என்னன்னா, சேலா என்கிற வார்த்தை பைபிள்ல 2 புஸ்தகத்துல வருது. அப்படிதானே? ஒன்னு எங்க சங்கீதத்துல சேலா அப்படிங்கிற வார்த்தை, அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியாது. ஒன்று நின்று யோசித்து அங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை வாசித்தோன்னே கொஞ்சம் பாஸ் அண்ட் திங்க், அதை கொடுத்து கொஞ்சம் யோசிங்க. இங்கேயும் வருது, ஆபகுக்குலையும் எதுலையும் சங்கீதத்துல மாத்திரம்தான் இந்த சேலான்கிற வார்த்தை வருது. இங்க பாருங்க, 3ஆம் வசனத்துல வருது, அப்புறம் 9ஆம் வசனத்துல வருது, 13ஆம் வசனத்துல வருது. சரி, இது இந்த புத்தகத்துடைய இன்னொரு சிறப்பு. ஓகே, இப்ப 3ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வழிகள் எல்லாம் அவர் யோசித்து பார்க்கிறாரு. நிறைய காரியம் இதுல போட்டிருக்கிறது புரியாது, ஆனா அந்த வசனங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் கடந்த காலத்திலே செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சிந்தித்து பார்க்கிறார். சில காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன். அங்கே பாருங்க, பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்து வந்தார். அந்த பாரான் பர்வதங்கிறது சீனாய் பர்வதத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய மகிமை வானங்கள் மூடின சீனாய் மலையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது அல்லவா மோசே காலத்திலே, அதை குறித்து சொல்கிறார். 5ஆம் வசனத்திலே அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. எகிப்திலே ஆண்டவர் கொள்ளை நோய் மூலமாக வாதித்த காரியங்களை குறித்து அவர் சொல்கிறார். என்னமாக நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா அங்கே 9ஆம் வசனத்திலே நீ பூமியை பிளந்து ஆறுகளை என்ன பண்ணுரு உண்டாக்கின, வனாந்திரத்திலே ஜனங்களுக்கு ஆறுகள் மூலமாக தண்ணீர் கொடுத்தீர். 11ஆம் வசனத்திலே யோசுவாவின் புத்தகத்திலே எப்படி சந்திரனும் சூரியனும் அங்கே நின்றது, தரித்து நின்றது, அதெல்லாம் குறித்து சொல்கிறார். இன்னும் பாருங்க, பல காரியத்தை ஆண்டவர் இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்கப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீ செய்த காரியங்கள் மகத்துவமுள்ள காரியங்கள், பெரியவைகள் என்று சொல்லி ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு
அவர் கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ் பாண்டரிங் த வேஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய வழிகளெல்லாம் சிந்தித்து பார்க்கிறார். அவர் இதெல்லாம் ஒரு பாட்டா, ஒரு 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 ஹீப்ரு பொயட்ரியில நமக்கு தமிழில் மொழிபெயர்த்து சொல்லப்பட்டிருக்கிற கொஞ்சம் நம்ம அதனுடைய சிறப்பு நமக்கு தெரியல. ஆனால் மூல பாஷையில் இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு சிறப்பான விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாடி துதிக்கிறதை நம்ம பார்க்குறோங்க. கடைசியா ஆண்டவரை துதிச்சு துள்ளி குதிக்கிறார். அல்லேலூயா. மான போல துள்ளி குதிக்கிறார். அல்லேலூயா. அங்கே சொல்கிற பாருங்க, என் கால்கள் மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் வரும். பாருங்க, துள்ளி குதிச்சு என்ன சொல்றாரு? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், சொல்லுங்க அப்புறம், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்திலே பலனற்று போனாலும், வயல்கள் தானியம் விளையாமல் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். நல்லா கவனிங்க. அதுக்கு 16ஆம் வசனத்தை போடுங்க. 16ஆம் வசனம். 16ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, அங்கே தமிழில் வந்து இக்கட்டு நாளில் இளைப்பாறுதல் அடைவேன் இருக்கு. ஆனால் இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா, ஐ வில் வெயிட் பேஷண்ட்லி அப்படின்னு போட்டிருக்கு. நான் பொறுமையோடு காத்திருப்பேன் ஆண்டவரே, நீங்கள் செய்வதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் பொறுமையோட காத்திருப்பேன். 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஐ வில் வெயிட் பேஷண்ட்லி ஆன் த லார்ட். ஆண்டவருடைய செயலெல்லாம் நான் பார்க்கறதுக்கு பொறுமையாக காத்திருப்பேன். அவர் மகிமையான காரியங்களை செய்ய போறாரு. அவர் அற்புதமான காரியத்தெல்லாம் செய்ய போறாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஐ வில் வெயிட் பேஷண்ட்லி. ரெண்டாவது, ஐ வில் ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். ரெண்டாவது சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், களி கூறுவேன். நான் பொறுமையா இருப்பேன் ஆண்டவர் செய்ய போறதை பார்க்கறதுக்கு. ஆனா இடைப்பட்ட காலத்துல என்ன செய்வேனா, சந்தோஷமாவே இருப்பேன். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நினைத்து சந்தோஷப்படுவேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் நினைத்து சந்தோஷப்படுவேன். கர்த்தர் ஏற்கனவே செய்த மகத்துவமான காரியங்கள்லாம் அங்கே 3ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் சொல்றாருல, அதெல்லாம் நினைத்து நான் மகிழ்ச்சியா இருப்பேன். பாபிலோனியர்கள் வரும்போது எல்லாத்தையும் பாழாக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே மந்த கிடையாது, திராட்சை தோட்டம் கிடையாது, கட்டிடம் கிடையாது. இங்க அதான் சொல்றாரு, அத்திமரம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே, மந்த ஆடு மாடு ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டு போயிட்டானுங்க. சொல்ற, ஒண்ணுமே இல்லாட்டாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் என்னவா இருப்பேன்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். I will rejoice in the Lord. I will rejoice in the Lord. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இரவிலும் பாடக்கூடிய பாட்டு நமக்கு தரார். அல்லேலூயா. வாழ்க்கையின் பள்ளத்தாக்குகளிலும் ராக்காலங்களிலும் அதான் தாவீது சொல்றாரு 42ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்துல 42ஆம் வசனம் சங்கீதத்தை ஒரு பாரமான ஒரு சங்கீதம். அங்கே எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, எப்படி ஆரம்பிக்குது? மான்கள் நீரோடையில் ஆரம்பிக்குது. என்ன சொல்ற? இருதயத்தை பார்த்து என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய்? என் ஆத்துமாவே, அது போடுப்பா, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? திரும்பியும் சொல்றாரு கீழே பாருங்க. அங்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது 8ஆம் வசனத்தில் சொல்றாரு. 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் கர்த்தர் பரக்காலத்தை தம்முடைய கிருபையை ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டியின் வாயில் இருக்கிறது. ராக்காலத்திலே எல்லாம் இருளை போல இருக்கலாம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இருளை போல இருக்கலாம். அந்த நேரத்திலும் கர்த்தர் நமக்கு பாட்டை தராங்க. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் நடுராத்திரில என்ன பண்ணாங்களா? பாடினார்கள். பாட்டை தரார். வேதனையின் மத்தியிலும் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலும் ஆண்டவர் பாடுகிற பாட்டை ஆண்டவர் நமக்கு தருகிறார். என்னமாக யோபு 35:10 வாசிங்க. யோபு 35:10. யோபு 35:10 11 வாசிங்க. நல்ல கவனிங்க. என்னை உண்டாக்கினவரும், 10 வந்து இங்கிலீஷ்ல 10 இருக்குது, தமிழ்ல 11. என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன். அல்லேலூயா. இரவிலும் கீதம் பாட வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்கும்போது எல்லா நிலைமையிலும் நம்ம சந்தோஷமா இருப்போம், திருப்தியா இருப்போம். அல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நான் எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன், சந்தோஷமா இருக்க கற்றுக்கொண்டேன். ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா.
என்கிற அந்த நிச்சயம் அங்கே ஆபகு தீர்க்கதரிசிக்கு அது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். என்னமாக இன்னொரு வசனமோ நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாயா 52, ஏசாயா 52 அங்கே ஒரு நிமிஷம் 50:10 வாசித்தீங்கன்னா ஏசாயா 50:10 தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறவன் எவனோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அல்லேலூயா. சேத்துல நமக்கு வெளிச்சமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. ஆண்டவர் வெளிச்சத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ முதல்ல ஐ வில் வெயிட் பேஷன்ட்லி அப்படிங்கிற பொறுமையோடு காத்திருப்பேன். ரெண்டாவது ஐ வில் ரிஜாய்ஸ் அப்படிங்கிற கர்த்தருக்குள் கலிகூறுவேன். எல்லாமே ஒன்றுமில்லாமல் போனாலும், எல்லாமே நெகட்டிவா இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நம்ம பாஷையில சொல்லப்போனா பலதை சொல்லலாம். சரீரத்தில் சுகம் இல்லாமல் போனாலும், வேலை இல்லாமல் போனாலும், அரிசி இல்லாமல் போனாலும், எண்ணெய் இல்லாமல் போனாலும், காசு இல்லாமல், அப்போ எங்கங்க சந்தோஷமா இருக்க முடியும்? அப்போ தானங்க எல்லாமே வருது. பாருங்க, கர்த்தருக்குள் அடுத்து என்ன சொல்றாருன்னா, மூணாவது ஐ வில் ட்ரஸ்ட் இன் த லார்ட். கர்த்தர் தான் எனக்கு பலன், அந்த பலத்திலேயே நான் சார்ந்திருப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னது? என்னுடைய பலன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர்தான் என் கால்களை மான்களின் கால்களை போல உண்டாக்கி உயரமான ஸ்தலத்தில் என்ன பண்றாரு? நடக்க பண்ணுவார். கர்த்தரிலே பலன் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. நம்முடைய சொந்த பலத்திலே முயற்சியிலே நான் நிற்போம் என்றால் விழுந்து போயிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். ஆனால் ஆபகுக்கை போல கர்த்தர் என் பலன். ஹல்லேலூயா. I rely on the strength of God. I rely on the Lord. அவருடைய பலத்திலே நான் சார்ந்திருக்கிறேன். கர்த்தருக்கு பொறுமையா இருப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், கர்த்தருடைய பலனிலே சார்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பலத்தில் கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும், இல்லாட்டி சோர்ந்து போயிடுவோம். ஆனால் கர்த்தர் நமக்கு பலனாக இருந்தா கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்ப முடியும். ஹல்லேலூயா. மான்களின் கால்களை போல நம்முடைய கால்களை கர்த்தர் மாற்றி உயரமான ஸ்தலங்களை நம்மை நடக்கப்படுகிறார். இதுதான் சங்கீதக்காரன் 18ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு. 18ஆம் சங்கீதம் 32-33 வாசிங்க. 18ஆம் சங்கீதம் 32-33 படிப்போம். ஏகமா வாசிங்க. 18ஆம் சங்கீதம் 32-33. என்னை பலத்தினால் இடைக்கட்டி செவைப்படுத்துகிறவர் தேவனே, என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் வரும்பொழுது நம்முடைய கால்களை அப்படி மாற்றுவார். அல்லேலூயா. கால் நிறைய சோர்ந்து போயிருது, நிற்கும் போது சோர்ந்து போயிருது, ஓடும் போது சோர்ந்து போயிருது. ஆனால் கர்த்தருடைய பலன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலத்தினால் என்ன பண்றாரு? He girds us with his strength. நம்மை பலத்தினால் என்ன பண்றாரு? இதை கட்டுகிறார். அப்ப எப்படி முடிக்கிறாருன்னு சொன்னா, நான் பொறுமையோடு காத்திருப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், கர்த்தருடைய பலத்திலே சார்ந்திருப்பேன் என்று துதிச்சு முடிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க எப்படி ஆரம்பிச்சாரு? வேதனையோடு. என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இப்படி செய்றீரப்பா, கேட்க மாட்டேங்கிறீங்களே, ஒன்றும் பதில் தர மாட்டேங்கிறீங்களே, இப்படி நடக்குதே ஆண்டவரே அப்படின்னு கேள்வியில் ஆரம்பிச்சவர் துதியில முடிச்சிட்டாரு. வேதனையில் ஆரம்பித்து ஆராதனையில முடிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் வரலாம், ஆனால் கர்த்தரிடத்தில் கொண்டு போகும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆராதனையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் போதனைகளை தருவார். நமக்கு ஆண்டவர் பேசுவார், நம்மோடு ஆண்டவர் பேசுவார். உங்க வாழ்க்கையில இருக்கிற திட்டங்களை குறித்து பேசுவார், அவருடைய நோக்கத்தை குறித்து பேசுவார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் பேசினார், என்னெல்லாம் செய்ய போறேன்னு பேசினார், அவருடைய பெரிய திட்டத்தை குறித்து பேசினார். உங்களோடும் தனிப்பட்ட விதத்தில் பேசுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் போங்க, ஆண்டவரே என்று சொல்லி கதறுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என்னது அன்னாலை போல ஊற்றிடலாம். இப்படி நடக்குதே ஆண்டவரே, நம்ம பக்தியோட தோத்துற ஆண்டவரே அல்லேலூயா அப்படின்ட்டு போகிற அவசியம் இல்லை. ஆண்டவரே வலிக்குதப்பா, இந்த மனுஷன் இப்படி திட்டுறானே ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி அனுமதிச்சு விட்டுரு. உங்கள் மனசை என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட, கவலைப்படாதப்பா, ஒரு நோக்கத்துக்காக தான் அனுப்பிச்சேன், அவனை மாற்றுவேன். ஆண்டவர் பேசுவார். நம்மள்ட்ட என்ன பண்ணுவார்? பேசுவாரா பேச மாட்டாரா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல. பாருங்க, ஆபகுக்கு வந்து வேதனையெல்லாம் கொட்டுறாரு. அவருக்கு ஆண்டவர் பதில் சொல்லும்போது இன்னும் என்னது சந்தேகம் வந்துச்சு. அதே சொல்றாரு, என்ன இப்படி ஆண்டவர் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ திரும்பியும் பதில் கேட்கறதுக்கு பொறுமையா இருக்கிறா. ஆபகுக்கு கவலைப்படாது, கொஞ்சம் அமைதியா இரு, நான் சொல்றதெல்லாம் இப்போ எழுதி வை அப்படிங்கிறார். என்ன பண்ண? எழுதி வச்சுக்க. இந்த 3 வசனங்கள் 2:4, 2:14, 2:20 இந்த 3 முக்கியமான சத்தியம். என்னன்னு சொன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிழைப்பு விசுவாசத்தில் இருக்கணும்.
நம்முடைய நடை விசுவாசத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. தரிசித்து நடந்தோம் என்றால் சோர்ந்து போய் விடுவோம். தரிசித்து நடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் புரியாது, கலக்கங்கள் வரும். ஆனால் விசுவாசித்து நடந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில துதி வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஒரு நாள் வெளிப்பட போகிறது. கர்த்தர் ஜெயம் எடுக்க போகிறார். சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. அதான் வெளிப்படுத்தின விசேஷம். தீங்கு சுற்றிலும் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கர்த்தர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் ஜெய கம்பீரமாய் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். இந்த பூமியை ஆளுகை செய்ய வரப்போகிறார். சத்துருடைய வல்லமைகளை முறியடிக்க வரப்போகிறார். சாத்தானை நரகத்திலே தள்ளும்படியாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. நியாயம் செய்யும்படி வரப்போகிறார். துன்மார்க்கரை நரகத்திலே தள்ளும்படி வரப்போகிறார். ஆண்டவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையினால் நிரப்ப வரப்போகிறார். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுக்கொண்டு வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாம் நிற்போமா?